ஓகே, ஒரு டவுன்லோட் ஃபைலை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவுக்கு ரெலவெண்ட்டான ப்ராக்டிஸ் ஃபைலை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய ஐடியா. அப்போ கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் மேக் ஷுர் டு டவுன்லோட் அண்ட் யூஸ் த ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பாத்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஃபைலை எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் டைரெக்டாகவே நீங்கள் லாஸ்ட்டுக்கு நேவிகேட் பண்ணி போயிடலாம். ஒருவேளை வீக்லி எல்லா வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரியான ஆளாக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுற வீடியோவுக்கு கண்டென்ட், அதாவது ப்ராக்டிஸ் ஃபைல் லாஸ்ட்டில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு மாதம் கழித்து பார்க்குறீங்க, ஆர் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து வீடியோவை பார்க்கும்போது ப்ராக்டிஸ் ஃபைல் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்க்க முடியாது, எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் மேலே இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தேடி பார்க்கலாம். தேடி பார்க்க கஷ்டமாக இருக்கும்போது சர்ச் பண்ணலாம். அண்ட் இந்த இதில் இருக்கான்னு தேடுறதுக்கு Ctrl F கொடுத்து ஃபைண்டும் பண்ணலாம். சரியா, முதல்ல சர்ச் பண்ணுவோம். ரீசெண்ட்லி நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆனது வந்து ஃபில்டர் பேசிக் அப்படின்ற ஒரு வீடியோ. பேசிக் ஃபில்டர் நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம். அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணும்போது டாப்பில் ஒரு லிங்க் வருது, டவுன்லோடபுள் எக்ஸல் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் ஆர்கிவ் 2ன்னு வருது. இதில் பழைய பேக்கப்ஸ் இருக்கும், இதில் பழைய ஃபைல்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரீசெண்ட்லி உள்ளது இதில் இருக்கும். நான் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இந்த இதில் வந்து ஃபில்டர் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்சஸ், ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து Ctrl F கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணுமோ அதை கீப் பண்ணுங்கள். ஃபில்டர் நான் கீப் பண்ணி சர்ச் பண்ணும்போது எனக்கு 3 இன்ஸ்டன்சஸ் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஃபார்முலான் இருக்குது. நமக்கு தேவை பேசிக் ஃபில்டர்ன்றதுனால சர்ச் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எக்ஸல் பேசிக் ஃபில்டர் தமிழ் கிடச்சிருச்சு. பக்கத்துலேயே அந்த ஃபைல் இருக்குது, ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ். இது வந்து வீடியோடைய லிங்க்கு, இது ப்ராக்டிஸ் ஃபைலுடைய லிங்க். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபைல் இருக்கிற இடம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எனக்கு அந்த ஃபைல் லோட் ஆகிட்டு இருக்கு. நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம், டாப் ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும், என்னுடைய லோக்கலில் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பேஜுக்கு வாங்க. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வர்ற ஃபர்ஸ்ட் லிங்க் ஆர் செகண்ட் லிங்க் எது ரெலவெண்ட்டோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க. தென் அந்த உள்ளே எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு ஃபைண்டு பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோவை பார்த்தாலும் ஆர் ஒரு வாரம் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்குங்கனாலும் தான் இப்படி தேடணும். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வீக்லி பார்க்குற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதுதான் லேட்டஸ்ட் வீடியோவாக இருக்கும். அதான் நான் எங்கேயும் போட்டிருப்பேன், யூஸ் சர்ச் பாக்ஸ் ஃபார் மோர் அண்ட் ஓல்டு ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். கீழே போனீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோ வில் பி ஹியர்னு போட்டிருப்பேன். இன்னும் இதை எப்படி சிம்பிளிஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கொடுங்க. இதையும் தாண்டி டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆர் லைவ் சேட் பண்ணலாம். கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். See you in the next video. Thanks for watching.